அன்பான ஜமாத்தார்களே, புனிதமான இன்றைய ஷபே பராத் இரவினுடைய இன்றைய தினம் மிக சிறப்பு வாய்ந்த அமல்களுக்குரிய இரவு. நம்முடைய தேவைகளை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு இரவு. மற்ற இரவுகளை போல இந்த இரவுகளை நாம் கணித்து விடக்கூடாது. அமல்களின் பக்கம் ஆர்வம் ஊட்டி சிரமம் பார்க்காமல் நம்முடைய தொழுகைகள், தஸ்மீஹாத்துகள், அதே போன்று நாம் விடுபட்ட தொழுகைகளை நிறைவேற்றுவது, தஸ்மீர் நஃபில் தொழுகைகள் போன்ற இபாதத்துக்களிலே ஈடுபட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாளை பயனுள்ளதாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவானாக. இந்த நாடினுடைய பரிபூர்ணமான பரக்கத்துக்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. இன்றைய தினத்திலே நமக்கு மத்தியிலே சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை வழிந்திருப்பவர் நம்முடைய ஊரை சார்ந்த நமது மண்ணின் மைந்தர், பல வருடங்களாக மலேசியா காஜான் பகுதியினுடைய மஸ்ஜிதை இந்தியாவிலே இமாமாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஹஜரத் அவர்கள், மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அப்துல் நாசர் சிராஜி ஹஜரத் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த பயானை நாம் ஆழமான முறையிலே கேட்டு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அதை எடுத்து நடப்பதற்குண்டான ஒரு அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த பயானை செவியுறுபவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கப்படுகின்ற பேசப்படுகின்ற விஷயங்களை நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி தருவனாக. ஹஜரத் அவர்களை நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் நம்முடைய மஹல்லாவின் சார்பாகவும் வருக வருகின்ற வரவேற்று ஹஜரத் அவர்கள் இப்போது நமக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துவார்கள். இந்த சைட்ல கொஞ்சம் இடம் இருக்குது, வந்து சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது. வெளியில் இருக்கிறவங்க அப்படி உள்ள வந்தாங்க, சைடில் இடம் இருக்கு. ربي الله حسبي الله واعتصمت بالله فضلت أمري إلى الله توكلت على الله ما شاء الله لا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح وما توفيقي إلا بالله حمدا لك يا من شرح صدورنا ويا من هديت لنا لهذا الإسلام والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم فيها يفرق كل أمر حكيم صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إذا كانت ليلة النصف شعبان قوموا ليلها وصوموا نهارها أو كما قال عليه الصلاة والسلام. வெண்மையிலும் கதிரவனும் வான்பதியும் விண்மீன்களும் அலைகடலும் அருள்மதியும் சுழன்றடிக்கும் சூறாவளியும் காட்டு மரங்களும் மேக கூட்டங்களும் சர்வலோக படைப்புகளில் இணையும் துணையும் பெற்ற அன்பிலா அளவற்ற அல்லாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அகமுடையார், அகமதனும் புகழுடையார், முழுமதி முகமடையார், முகமதனும் பேருடைய முத்தநபி மாணிக்கமே, உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம் பெருமக்கள், வலிமார்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்ந்து மறைந்த முஃமினான ஆண் பெண் மக்கள் அனைவர் மீதும்
அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. புனிதமான பராங்குடைய இரவிலே இந்த மஜ்லிஸில் வருகை தந்திருக்கிற அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது சலாமை கூறி உரையை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப மாதத்திலே கேட்ட மிக பிரபல்யமான துஆ, 3 மாதங்கள் பரக்கத் பொருந்திய மாதங்கள், முத்தான பருவங்களை கொண்ட மாதங்கள். அந்த 3 முத்தான மாதங்களின் நடுப்பகுதியை தாண்டி நாம் போய்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த முத்தான 3 மாதங்களின் பரக்கத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஷாபான் மாதம் என்றாலே இஸ்லாமிய மாதங்களில் ரமதானுக்கு அடுத்தபடியாக சிறப்பான ஒரு மாதம். قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்ததற்கு பிறகு பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கிற நாம் மக்கா முகர்ரமா காபத்துல்லாவை பார்த்து தொழ வேண்டுமே என்கிற ஆசையில் அடிக்கடி வானத்தை பார்த்து துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். 18 மாதங்களுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி இறக்கினார். قد نرى تقلب وجهك في السماء. அடிக்கடி வானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீர், நானும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நபியே நாயகமே, கவலைப்படாதீர்கள், நீங்கள் உங்கள் விருப்பம் போல், அல்லாஹ் சொன்ன வார்த்தை இது, கிப்லத்தன் தர்லாஹா, உங்கள் விருப்பம் போல் நீங்கள் காபாவை கிப்லாவாக ஆக்கி தொழுகுங்கள் என்று ஆயத் இறங்கிய மாதம் ஷாபான் மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதம் வந்துவிட்டால் தங்களுடைய கீழாலை இறுக்கி கட்டிவிட்டு இரவிலே கொண்டு தொழ ஆரம்பித்து விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், நபியே நாயகமே, எந்த மாதத்திலும் இல்லாமல் இந்த மாதத்தில் அதிகமாக நீங்கள் நோன்பு நோக்கிறீர்களே, ரமதானுக்கு பிறகு அதிகப்படியாக நோன்பு எடுத்துக் கொள்கிற காரணம் என்ன என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذلك شهر يغفل الناس فيه يغفل الناس عنه بين رجب ورمضان. ரஜப மாதத்திற்கும் ரமதானுக்கும் இடையில் இருக்கிற இந்த ஷாபான் மாதத்தை பற்றி மனிதர்கள் அலட்சியத்தோடு இருக்கிறார்கள், பாராமுகமாக இருக்கிறார்கள். ذلك شهر يرفع فيه الأعمال إلى رب العالمين. ஷாபான் மாதத்திலே தான் இந்த மனிதர்களின் அமல்களை எல்லாம் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள். فأحب أن يرفع عملي وأنا صائم. என்னுடைய அமலை அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகிற போது நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தை என்னுடைய மாதம் என்று பெருமைப்படுத்தி பேசி இருக்கிறார்கள். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய மாதம் முஹர்ரம் மாதம் என்று சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உம்மத்தின் மாதம் எது தெரியுமா? ரமலான் மாதம். இந்த உம்மத்துடைய பிரியத்திற்கு ஏற்றவாறு ரமலான் மாதத்தை அல்லாஹ் மாற்றி தந்திருக்கிறார். எனவே அது உம்மத்தின் மாதம், ரமலான் மாதம். ஆனால் ஷாபான் மாதம் என்னுடைய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் பெருமைப்படுத்தி பேசி இருக்கிறார்கள் என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் பல காரணங்களை சொல்லுகிறார்கள். அதிலே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே முஸ்லிம்களே, முஃமின்களே, நீங்களும்
எனது அருமை ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்கிற ஆயத்தை இறக்கிய காலம் இந்த ஷஅபான் மாதம். ஸலவாத்துடைய ஆயத்தை இறக்கியதால் உலகமெல்லாம் காலமெல்லாம் முஸ்லிம்கள் ஸலவாத்துகளை 24 மணித்தியாலும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்போதெல்லாம் தொழுகிறார்களோ, தொழுகை நிறைவேற்றுகிறார்களோ, அப்போதெல்லாம் தொழுகையின் கடைசியிலே ஸலவாத்தை ஓதுகிறார்கள். தொழுகைக்கு வெளியேயும் ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தனக்கு தந்ததினால் ஷஅபான் ஷஹ்ரி, ஷஅபான் எனது மாதம், மன்சான யோமன் மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்திலே யாராவது ஒரு மனிதர் ஒரு நோன்பை வைத்து விட்டால் போதும், வஜபத் லஹுல் ஜன்னா, அவர்களுக்கு சுவனம் வாஜிப் என்று சொன்னார்கள். ஷஅபான் மாதத்திலே ஒரு நாள் நோன்பு வைத்தால் போதும் அவர்களுக்கு சுவனம் வாஜிபாகிவிடும் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஷஅபான் மாதம் இது. அதிலும் குறிப்பாக முக்கியமான பலாத்துடைய இரவில் அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முந்தைய உம்மத்துமார்களுக்கு தராத மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த உம்மத்திற்கு நிறைய தந்திருக்கிறார். அதிலே விசேஷமான இரவுகளை தந்திருக்கிறார். இதற்கு முன்னால் எந்த உம்மத்திற்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்ததில்லை, எந்த உம்மத்திற்கும் இந்த சிறப்பை தந்ததில்லை. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், 5 இரவுகள் அல்லாஹ்வால் துஆ கபூலாக்கப்படுகிற இரவுகள். ஈத் நாட்களுடைய 2 இரவுகள், ரஜபு மாதத்தின் முதல் இரவு, வெள்ளி இரவு, பராத்துடைய இரவு. இந்த 5 இரவுகளும் அல்லாஹ்வால் துஆ கேட்கப்படுகிற, துஆ கேட்கப்பட்டால் அங்கீகரிக்கப்படுகிற மிக புனிதமான இரவு என்று சொல்லுவார்கள். இன்னும் நிறைய இரவுகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இது போன்ற விசேஷமான இரவுகளை கொடுத்து அல்லாஹ் நம்மிடத்தில் அன்பை காட்டுகிறான், தனது அருளை சுரக்குகிறான். அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் அவன் கேட்பதெல்லாம் நீங்கள் கையேந்து துஆ செய்யுங்கள், நீங்கள் கையேந்து துஆ செய்யுங்கள். ஒரு மனிதன் துஆ கேட்காமலே இருந்து விட்டால் அல்லாஹ் கோபப்படுகிறான். எனவே இது போன்ற இரவுகளை தந்து நீங்கள் துஆ கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இரவில் தந்திருக்கிறார். ஷஅபான் மாதத்தில் பராத்துடைய இரவு என்பது நாம் ஆடிப்பாடி கொண்டாடுகிற இரவு அல்ல, முழுக்க முழுக்க துஆ செய்கிற இரவு தான். முழுக்க முழுக்க துஆ செய்கிற இரவு. அந்த துஆவை வெறும் துஆவாக கேட்காமல் ஒரு 3 யாசீனாவது ஓதுவோம், ஒரு தஸ்பீஹ் நஃபில் தொழுகுவோம், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேடுவோம். அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டால் துஆ கபூலாகுமோ அந்த திக்ர்களை ஓதுவோம். இது போல நல்ல அமல்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம் என்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா இந்த இரவை நமக்கு தந்திருக்கிறார். சூரா துஹானிலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். ஏன் துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னான், ஏன் துஆ கேட்க வேண்டும்? ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். இந்த இரவிலே தான் அல்லாஹ் தஆலா இந்த வருடத்திற்கு உண்டான எல்லா காரியங்களையும் மலக்குமாரிடத்தில் பிரித்து தருகிறார். சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, நமக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு பெரிய சஹாபி. அவர்கள் இந்த நிஸ்ஃபு ஷஅபான் வந்து விட்டால் ஒரு துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம இன் குன்த கதப்தனி ஃபீ அஹ்லி ஸஆததி ஃபஸ்புத்னி ஃபீஹா. யா அல்லாஹ், இந்த இரவிலே என்னை சீதேவிகள் கூட்டத்தில் எழுதி இருந்தால். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட வார்த்தை, மிகப்பெரிய சஹாபி, நமக்கெல்லாம் தெரியும். உமரே, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே எல்லா சுவர்க்கவாதிகளின் சுவனத்தை நான் பார்வையிட்டுக் கொண்டு வந்தேன். அதிலே உங்கள் பெயர் எழுதப்பட்ட மாளிகை ஒன்றையும் கண்டேன், எல்லா சுவனத்தின் வாயிலிலும் நான் எட்டி பார்த்தேன். ஆனால் உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் சுவனத்திற்கு உள்ளே நான் செல்வதற்கு நான் கொஞ்சம் தயங்கினேன். காரணம், நீங்கள் உரசப்பட்டு விடுவீரோ என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தங்கள் பாதம் பட்டால் அல்லவா அது சுவனம் என்று சொன்னார்கள். அது பாதம் பட்டால் அல்லவா அது சுவனம், அதற்குள்ளேயும் கொஞ்சம் போய்விட்டு வந்திருக்கலாமே என்று கேட்டார்கள். சுவர்க்கவாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பல்வேறு
இன் குன்த கதத்தனி ஃபி அஹ்லி ஸஆததி ஃபஹ்முத்னி ஃபீஹா. யா அல்லாஹ், சீதேவிகள் கூட்டத்தில் என்னை எழுதியிருந்தால் அந்த பெயரை அப்படியே விட்டு விடுவாயா. வயின் குன்த கதத்தனி ஃபி அஹ்லி ஷகாவதி வ ரப்பி, மூதேவிகள் பாவிகள் கூட்டத்தில் என்னை என் பெயர் எழுதப்பட்டிருந்தால் ஃபமஹுனி ஃபீஹா, யா அல்லாஹ், தயவு செய்து அதை அழித்து விடுவாயா. ஃபஇன்னக தமஹு யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித். அல்லாஹ்வுடைய விதியில் அல்லாஹ் எழுதியதை அழிப்பதற்கும் எழுதியதை அப்படியே விட்டுவிடுவதற்கும் சக்தி பெற்றவன். நீ எதை நாடுகிறாயோ அதை அப்படியே விட்டு விடுவாய், எதை நாடுகிறாயோ அதை நீ அழித்து விடுவாய். எனவே வைத்தக்கு உங்கள் கிதாப், உங்களிடத்திலே தான் ஏறி இருக்கிறது, எனது பெயரை நல்லவர்கள் கூட்டத்தில் எழுதுவாயாக என்று ஷாபான் மாதத்திலே நிஸ்பு ஷாபான் பராத்துடையவர்களை துஆ கேட்பார்கள் என்றெல்லாம் வரலாறு வருகிற போது மிகப்பெரிய சீதேவிகள், சஹாபாக்கள், தாபிலீன்கள், இமாம்கள், வலிமார்கள் எல்லாம் இந்த இரவிலே அழுது கொண்டு துஆ செய்திருக்கிறார்கள் என்று என்கிற போது நாமெல்லாம் எப்படி துஆ செய்ய வேண்டும்? அதனுடைய சின்ன முயற்சி தான் இந்த இரவிலே கொஞ்ச நேரமாவது பயானை கேட்டுவிட்டு கொஞ்சம் திக்ர்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இது போன்ற பராத் இரவுகள் பள்ளிவாசலிலே அனுசரிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுவதல்ல, அனுசரிக்கப்படுகிறது, அதை கடைபிடிக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் மிக வேகமாக சில வீடியோக்கள் வருவதை பார்க்கலாம். பராத்தர் இரவு இல்லை, நிஸ்பு ஷாபான் என்பது இல்லை, அறவே இல்லை, மார்க்கத்திலே இல்லை என்றெல்லாம் அவர்கள் சமூக வலைத்தளத்திலே விஷம கருத்துக்களை அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் என்ன, புகாரி முஸ்லிம் போன்ற சஹீஹான ஹதீஸ்ல வரல, புகாரி முஸ்லிம் போன்ற சரியான ஹதீஸ்ல வரல. ஆனால் திருமிதி, இப்னு மாஜா, பைஹகி போன்ற மிகப்பெரிய இமாம்கள் தொகுத்த ஹதீஸ் நூல்களிலே வருகிறது. 17 ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக வருகிறது. புகாரி ரஹ்மஹுல்லாஹ் 1,00,000 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த ஹாஃபிஸ். 1,00,000 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தால் அவருக்கு ஹதீஸுடைய அந்த துறையிலே ஹாஃபிஸ் என்று சொல்வார்கள். ஹாஃபிஸ், நம்ம ஹாஃபிஸா குர்ஆன் மனப்பாடம் பண்ணா சொல்றோம் இல்லையா? ஆனா ஹதீஸ் துறையில 1,00,000 ஹதீஸ்களை ரிவாயத்தோடு, ஒரே ஹதீஸ் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இடத்திலே சொன்னார்கள், அலி முஆவியா இடத்திலே சொன்னார், முஆவியா அப்பாஸ் இடத்திலே சொன்னார், அப்பாஸிடம் நான் கேட்டேன் என்று புகாரி பதிவு செய்து வைத்திருப்பார்கள். 1,00,000 சரியான ஹதீஸ். ஆனா புகாரி ஷரீஃபில் எத்தனை ஹதீஸ் இருக்கிறது? 2200-300 எண்ணிக்கை ஞாபகம் இல்லை, இவ்வளவுதான் அதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவங்க திருப்பி சில ஹதீஸ்களை கொண்டு வருவாங்க. இதெல்லாம் கழிச்சு பார்த்தோம்னா 2500 தான் இருக்கு. மீதி 1,00,000 2500 கழிச்சுட்டா மீதி எங்க போச்சு? இதே மாதிரி எல்லா ஹதீஸ் துறை இமாம்கள் கூட, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் 1,00,000 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த ஹாஃபிஸ்கள். அந்த பதிவு செய்யப்படாத சஹீஹ் என்று பதிவு செய்யப்படாத ஹதீஸ்களை தான் இமாம் தபரானி ரஹ்மஹுல்லாஹ், அபூ தாவூத் ரஹ்மஹுல்லாஹ், திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ், பைஹகி ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் ஹதீஸ்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். நமக்கு வேண்டுமானால் அது பலவீனமான ஹதீஸாக இருக்கலாம். ஆனால் இமாம்களை பொறுத்தவரை அது சரியான ஹதீஸ் தான். எது ஹலால், ஹராம், ஃபர்து, வாஜிபு, சுன்னத்து, இதுக்கு தான் இந்த சரியான ஹதீஸை எடுப்பாங்க. ஆனா ஃபதாயிலே அமல், அமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டம் வருகிற போது சில பலவீனமான ஹதீஸ்களை எடுப்பாங்க. மார்க்கத்துக்கு முரணை, இதை செய்வதால் இவருக்கு நன்மை ஏற்படும் என்றால் அந்த ஹதீஸ்களை எடுக்க வேண்டும் என்பதுதான் இஜ்மா. இந்த இஜ்மா ஏற்றுக்கொள்வதில்லை மதுஹபை மறுப்பவர்கள். என்னென்ன ஹதீஸ்கள் வந்திருக்கிறது என்று ஒரு பார்வை பார்ப்போம். ஹதீஸ்கள் வந்து இதா கானத் லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், நிஸ்ஃபு ஷஅபான் பராத்துடைய இரவு வந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ யன்ஸிலு மினஸ் ஸமா, வானத்திலே இறங்கி அல்லாஹ் தஆலா ஃபயக்ஃபிரு லி ஜமீ ஹல்கிஹி இல்லல் முஷ்ரிக் வல் முஷாஹித், அல்லாஹ் தஆலா எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான், 2 பேரை தவிர. ஒன்று, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இரண்டாவது, வல் முஷாஹித், யார் மனிதர்களோடு
பகமை பாராட்டி விரோதம் வளர்த்து கொண்டு குரோதம் வளர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது ஒரு ஹதீஸ் வருது. இன்னொரு ஹதீஸ் வருது, பிரபலமான ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, என்னுடைய அறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை, எங்கு தேடி பார்த்தாலும் அவர்களை காணவில்லை. கடைசியிலே ஜன்னத்துல் பகீ என்கிற கபிரிஸ்தானிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நீண்ட நேரம் சுஜூதிலே அழுது கொண்டிருந்தார்கள். சுஜூதிலே அழுது துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். நான் என்ன நினைத்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் திரும்பி விட்டதோ, ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கிறார்களே என்று நான் நினைத்துக் கொண்டேன். அவருடைய பெருவிரலை நான் கொஞ்சம் அசைத்து பார்த்தேன், பெருவிரல் அசைந்தது. சுஜூதிலே இருந்து எழுந்தார்கள். அகுந்தி தஸாமீன யஹ்ஃபகுல்லாஹு வ ரசூலுஹு, ஆயிஷா அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு துரோகம் இழைத்து விடுவார்கள் என்று பயப்பட்டீர்களோ, உங்களை ஏமாற்றி விடுவார்கள் என்று பயப்பட்டீர்களோ, என்னை தேடி எங்கெல்லாம் நீங்கள் அலைந்து கொண்டு கடைசியில் இங்கே என்னை கண்டுபிடித்துக் கொண்டீர்கள் என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் வேறு யாரால் வீட்டிற்கு போயிருப்பீர்களோ என்று நினைத்தேன். இந்த நிசி நேரத்திலே, இரவு நேரத்திலே நீங்கள் ஏன் ஜன்னத்துல் பகீல் அழுது கொண்டே இருக்கிறீர், துஆ செய்து கொண்டே இருக்கிறீர் என்று கேட்டபோது, மஹாதி ஃபீ லைலா, இந்த இரவு என்ன தெரியுமா, இதுதான் நிஸ்பு ஷாபான். இந்த இரவிலே அல்லாஹ் தஆலா பனு கலப் கோத்திரத்தாரின் ஆட்டு ரோமங்களை விட அதிகமான மனிதர்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். நாம அந்த பனு கலப் ஆட்டு ரோமம் அப்படின்னா அன்றைக்கு இருக்கிற அரபுகள் கூட்டத்திலே பனு கலப் கோத்திரத்தார் அவங்க வளர்க்கிற ஆட்டுக்கு ரோமம் அதிகம். பொதுவாக அரபிகள் எப்படி சொல்லுவாங்கன்னா, நாம எப்படி கணக்கில் அடங்காத நட்சத்திரங்களை போல், எண்ண முடியாத அலைகளை போல் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பனுக்களது ஆட்டு ரோமம் மாறி எண்ணவே முடியாது என்ற ஒரு வார்த்தை பரிபாலனை தான் அது. அந்த எண்ணிலடங்காத மனிதர்களை அல்லாஹ் தஆலா இந்த இரவிலே மன்னிக்கிறான் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் கூமு லைலஹா வ ஸுமு நஹாரஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த இரவு வந்துவிட்டால் இரவில் நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள். அல்லாஹ் தஆலா முதல் வானத்தில் மக்ரிப் நேரத்திலே இறங்கி விடுகிறார். அலால் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர் லஹு, யாராவது பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா, நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன். அலால் முஸ்தரிஸின் ஃபஅர்ஸுகு, யாராவது ரிஸ்கை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா, நான் உங்களுக்கு உண்டான ரிஸ்கை தருகிறேன். அல்லாஹ் முப்தலா ஃபஅவாஃபி, யாராவது பலா முசீபத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்களா, உங்கள் சோதனையை நான் நீக்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அலா கலா வ கலா ஹத்தா யத்லஅல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரம் வரை அல்லாஹ் தஆலா இடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது. வேறு சில ஹதீஸ் வருது, யுக்தல் ஆஜாரு மின் ஷஅபான் இலா ஷஅபான், மனிதர்களின் விதிகள் மலக்குமாரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த ஷாபானிலே ஆரம்பித்து அடுத்த ஷாபான் வரை மனிதர்களின் விதிகள் எழுதப்படுகிறது, ஒப்படைக்கப்படுகிறது. எனவே அந்த இரவிலே துஆ செய்யுங்கள். இப்படி இது சம்பந்தமாக 15 ஹதீஸ்கள் வருகிறது. எனவே தான் இந்த இரவை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் எதை கேட்க வேண்டும் என்று இமாம்கள் நமக்கு வகுத்து தருகிறார். முதல்ல பாவ மன்னிப்பு கேளுங்க. முதல்ல அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் தானே, அது எப்பவும் கேட்கிறது தானே என்று சாதாரணமாக நினைக்கிறோம். ஒரு இஸ்திக்ஃபாருடைய பலம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் அறியாதவர்கள், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆனால் தினமும் அவர்கள் சொல்லுவார்கள், நான் தினமும் 70 தடவை இஸ்திக்ஃபார் தேடுகிறேன். வேறு அறிவிப்புல வருது, நான் தினமும் 100 தடவை நான் இஸ்திக்ஃபார் தேடுகிறேன். இஸ்திக்ஃபார் என்பது எந்த அளவிற்கு நபித்தோழர்களுக்கு மத்தியிலே ஒன்றி போன ஒரு வழக்கம் என்று சொன்னால், நபித்தோழர்களுக்கு மத்தியிலே அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சிறிய வயது, அவங்களுக்கு 30 வயசுக்குள்ளதான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் இருக்கு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 23 ஆண்டு காலம் பயணித்த எல்லா சஹாபாக்களை விடவும் அதிகமான நபி மொழிகளை அறிவித்தவர் செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க எந்த அளவுக்கு பெரிய ஒரு முஹத்திஸ், எவ்வளவு பெரிய சஹாபி. ஆனால் தினமும் 12,000 தடவை இஸ்திக்ஃபார் ஓதுவார். பாவம் செஞ்சாலும் இஸ்திக்ஃபார் ஓத வேண்டும் என்பதல்ல, பாவமே செய்யாவிட்டாலும் ஓத வேண்டும் இஸ்திக்ஃபார். செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாளைக்கு 12,000 தடவை ஓதுவார்கள் இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ், ஹம்பலி மذஹபுடைய இமாம், நமக்கெல்லாம் தெரியும். அவங்க ஒரு தடவை வெளியூருக்கு போறாங்க. வெளியூருக்கு போகும்போது ஒரு பள்ளிவாசல்ல இஷா தொழுகிறாங்க. இஷா தொழுதுட்டு அந்த பள்ளிவாசல்ல இருக்கிற முஅத்தின் பிலால் கதவை சாத்துறார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவங்க சொன்னாங்க, நான் ஒரு வியாபார விஷயமா வெளியூர் வந்திருக்கிறேன், இன்றைய இரவு மட்டும் இங்கே கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என்று அனுமதி கேட்கிறார். ஆனால் அந்த மோதினார் மறுத்து விட்டார். இல்லை பன்னேசன் யாரும் படுக்கக்கூடாது, மரியாதை வெளியே போயிருங்க. அவருக்கு தெரியாது, இவர் வந்து இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் தெரியாது. இன்னைக்கு ஒரே இரவு நான் படுத்துக் கொள்கிறேன் என்று அவர் கெஞ்சி கேட்கிறார். ஆனால் அந்த பிலால் மறுத்து விடுகிறார். அந்த பிலால் என்ன செய்தார், மறுத்து என்ன செய்தார், இமாம் அவர்களை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டார். இமாமுக்கு தெரியாம அவர் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி வீதியில் வந்து விழுகிறார். வீதியில வந்து விழுந்தா ஒருத்தர் ரோட்ல வர்றார். அவர் யாரும் கேட்டா ரொட்டி சுட்டு விற்கிற ஒரு வியாபாரி, ரொட்டியை சுட்டு விற்கிற ஒரு வியாபாரி. அவர் வந்து பாக்குறாரு இந்த காட்சியை, என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. பள்ளிவாசலம் கட்டருக்கு அனுமதி கேட்டேன், மோதினாரினை துரத்தி விட்டாரு. சரி பரவாயில்ல வாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போய் அவருக்கு உணவு கொடுத்து உபசரித்து, அப்ப அந்த ரொட்டி வியாபாரி என்ன செய்யறாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறார். என்ன ஓடுறாருன்னு சொல்லி கால் கொடுத்து கேட்டா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், வேற ஒன்றும் தெரியாது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓடிக்கிட்டே இருக்கிறார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் கேட்டாங்க, இது ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களே என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்ப அஹ்மத் பின் ஹம்பல் அவங்கள்ட்ட அந்த ரொட்டி வியாபாரி சொன்னாரு, இதை ஓதுனா நான் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் ஆக்கிடுவான். என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் உடனே கபூல் ஆக்கிடுவான். ஆனா அந்த வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை, அந்த ஆசை மட்டும் நிறைவேறவே மாட்டேங்குது. என்ன ஆசைப்பான்னு கேட்டாங்க. வாழ்க்கையில ஒரு தடவையாவது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவங்கள பார்த்து முசாஃபா செஞ்சு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சு சோறு போடணும்னு ஆசை. இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். அவங்க இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு நாட்டில் இருக்கிறாங்க, நான் ஒரு ஊர்ல இருக்கிறேன். அவங்க எப்படிப்பட்ட இமாம், பல லட்சக்கணக்கான மனிதனுடைய இமாம், அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா? ஆனா எனக்கு பெரிய ஆசை, அவங்க மாதிரி பெரிய மரியாதை வச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்காவது ஒரு நேரமாவது என் வீட்டில் வந்து சாப்பிட்டு போகணும் ஒரு ஆசை. அப்ப இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொன்னாங்க, வல்லாஹி இன்னி துரித்து இலைக்க ஜர்ரா, அந்த காவலாரி அந்த மோதினாரினை கழுத்தை பிடித்து தள்ளியதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் ஓதி இஸ்திக்ஃபார் காரணம். நீங்க வாழ்க்கை துவா செய்றீங்க, இந்த வாட்ச்மேன் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஒரு சாதாரண ரொட்டி வியாபாரி கேட்கிற இஸ்திக்ஃபார் ஒரு மிகப்பெரிய இமாமை வீட்டுக்கு கொண்டு வந்து தந்தது. இஸ்திக்ஃபார் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். நம்ம யூனுஸ் நபியுடைய வரலாறு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? 1,00,000 பேருக்கு நபியா அனுப்பப்பட்டவர். பல ஆண்டுகளாக அவர்கள் தாவா செய்தார்கள். நான் மக்கள் யாருமே ஈமான் கொள்ளவில்லை. கடைசியிலே கோபத்தோடு சொன்னார்கள், 3 நாட்கள் காத்திருங்கள், 3 நாட்கள் காத்திருங்கள், அல்லாஹ் தஆலா உங்களை நெருப்பாய் மழை பொழிய வைத்து அழித்து விடுவான் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப வானத்துல பார்த்தா மேகமெல்லாம் தீப்பிழம்பாய் கட்டி கொண்டிருக்கிறது. தீப்பிழம்பாய் மேகமெல்லாம் கட்டி கொண்டிருக்கிறது. மக்கள் பார்த்தார்கள், யூனுஸ் நபி சொன்னது உண்மைதான், இதற்கு மேலும் தாமதித்து விட்டால் நாம் அழித்து விடுவோம் என்று அந்த ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டார், யூனுஸ் நபி நம்ம பகிர்ந்துக்கிட்டோம், அல்லாஹ் அதாபை இறக்க போகிறான்,
என்று பெரியவர்கள், முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு மைதானத்தில் அவங்க சட்டையெல்லாம் கலற்றி வைத்து அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தேடினார்கள். யாரெல்லாம் நாங்கள் தெரியாமல் செய்து விட்டோம், மிகப்பெரிய நபியை நாங்கள் புறக்கணித்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுவார்கள் துவா செஞ்சாங்க. இந்த துவா எப்படிப்பட்ட துவா அப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன். யூனுஸ் நபி 3 நாள் கழிச்சு வந்தாங்க. மக்கள்லாம் கரிஞ்சி சாம்பலாகி எல்லாம் பஸ்மமாகி கிடக்கும் சொல்லி வந்து பார்த்தா நைனுவா மக்கள் அப்படி ஜாலியா இருக்கிறாங்க. 10வது யூனுஸ் நபி எப்போ வருவாங்கன்னு சொல்லி ஊரியலையில காத்திருக்கிறாங்க. இவங்க தூரத்துல இருந்து பார்த்தாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களேன்னு கோச்சுக்கிட்டாங்க. அல்லாட்ட கோச்சுக்கிட்ட மனசால அவங்க செஞ்ச ஒரு தவறு தான். அல்லாஹ் நம்ம இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு பெரிய நபி, நம்ம சொல்லியும் அல்லாஹ் அல்லாஹ் இறக்காம விட்டாங்க. நமக்கு அல்லாஹ்வுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, அல்லாஹ் நமக்கு என்ன மரியாதை காட்டினான் அந்த என்ற ஒரு சின்ன ஒரு சஞ்சலம். கோச்சுட்டு அந்த ஊரை விட்டு போறாங்க. ஒரு கப்பல்ல ஏறுறாங்க. கப்பல்ல ஏறும் போது புயல் அடிக்குது, மிகப்பெரிய புயல். கடைசியில் அந்த கப்பல் இருக்கிற பெரியவங்கள ஆலோசனை பண்ணாங்க, இந்த கப்பல்ல யாரும் ஒரு பாவி ஏறி இருக்கிறார், அல்லாஹ்வால் கோபித்துக் கொள்ளப்பட்ட ஒரு பாவி இருக்கிறார், அதனால தான் இவ்வளவு பெரிய புயல் ஏற்படுது. அதனால அந்த பாவியை நீங்கள் கடலிலே வீசினால்தான் அந்த புயல் அமைதியாகும். யார் அந்த பாவி? யூனுஸ் நபி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, இது நாம தான் அந்த பாவி யோசிக்கவே இல்லை. சீட்டு குளிக்க போட்டு பார்த்தாங்க, 3 தடவை யூனுஸ் நபியுடைய பேர் தான் வந்தது. கடைசியில் கடல்ல தூக்கி போட்டாங்க. ஒரு பெரிய மீன் வந்து விழுகியது. சரித்திரத்திலே எழுதுகிறார்கள் 3 நாட்கள் இருந்தார்கள் என்றும் 40 நாட்கள் இருந்தார்கள் என்றும் எழுதுகிறது. ஃபனாதா ஃபில் ஸுலுமாத், அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபனாதா ஃபில் ஸுலுமாத். அந்த மீன் திமிங்கலத்திற்குள்ளே போன யூனுஸ் நபி மீன் வயிற்றுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்தார். அந்த அறைக்குள்ளே எந்தவித நாற்றம் கிடையாது, நீர் கிடையாது, அவர்கள் குழுவதற்கு சுத்தமான இடம் இருந்தது. ஃபனாதா ஃபில் ஸுலுமாத். அந்த 3 நாட்களும் கடுமையான இருளுக்குள்ளே யூனுஸ் நபி துஆ செய்தார். கடுமையான இருள், இரவின் இருள் ஒன்று, கடலின் இருள் ஒன்று, வயிற்றுக்குள்ளே இருக்கிற இருள் ஒன்று, 3 இருளுக்குள்ளே யூனுஸ் நபி துஆ செய்தார். என்ன செய்தார்? யா அல்லாஹ், இது போன்ற இடத்திலே இனி யாராலும் முன்னிடத்திலே துஆ செய்ய மாட்டார்கள் இல்லையா? இந்த இருளுக்குள்ளே இந்த இடத்திலே என்னை தவிர யாராலும் சுஜூது செய்ய முடியாது. இதுவரைக்கும் யாரும் இதுவரைக்கும் சுஜூது செஞ்சதில்லை மீன் வயிற்றுக்குள்ள. அப்படிப்பட்ட கடுமையான இருளிலே சுஜூது செய்து கொண்டு உன்னிடத்திலே கேட்கிறேன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு ரப்பு இல்லை ரப்பே, இன்னை குன்து மினல் ஸாலிமீன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, நான் மிகப்பெரிய அநியாயக்காரன் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னித்தான். மீன் அவர்களை துப்பியது. மீண்டும் நைனுவாவுக்கு வந்தார்கள். அப்போது யோசித்தார்கள், நாம் எப்படி அந்த இருளுக்குள்ளே கடுமையான மன உருக்கத்தோடு எப்படி துஆ செய்தோமோ அதுபோன்றுதான் இந்த நைனுவா மக்கள் துஆ செய்திருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க கூடாதா, நாம் ஏன் கோபித்துக் கொண்டேன் என்று வருத்தப்பட்டார்கள். ஒரு இஸ்திக்ஃபார் நபியை தாண்டி நைனுவா மக்களை காப்பாற்றி இருக்கிறது என்பதுதான் திருக்குர்ஆன் கூறுகிற வரலாறு. ஒரு நபியின் கோபத்தை தாண்டி 1,00,000 பேரை காப்பாற்றி இருக்கிற ஒரு தஸ்பீஹ் இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் நபி. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்தபட்சம் 70 தடவையாவது இஸ்திக்ஃபார் ஓதுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இரவிலே அதிகமாக நாம் கடந்துவிட்ட பாவங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் அதிகமாக ஓத வேண்டும். 2வது, அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை தேட வேண்டும். ஆஃபியத் அப்படின்னா பொதுவாக ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியம், ஆஃபியத் என்பது ஒரு பொதுவான வார்த்தை. அது ஆரோக்கியம், உடல் சார்ந்த ஆரோக்கியம், உள்ளம் சார்ந்த ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம், உறவு சார்ந்த ஆரோக்கியம், சமூகம் சார்ந்த ஆரோக்கியம், பொருளாதாரம் சார்ந்த ஆரோக்கியம், கொள்கை சார்ந்த ஆரோக்கியம், எல்லாத்துக்குமே பொருள் ஆரோக்கியம், எல்லாத்துக்குமே பொதுவான வார்த்தை தான் ஆரோக்கியம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாத்துக்கும் எல்லா துஆவும் சொல்லி கொடுத்துருக்கீங்க, எல்லாத்துக்கும் நிறைய துஆக்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு துஆ சொல்லி கொடுங்க. சல்லுல்லாஹு ஆஃபியா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேளுங்க அப்படின்னாங்க. ஆஃபியத்தை கேட்கறதா, எல்லாரும் கேட்கறாங்க தானே அப்படின்னு போயிட்டாங்க. இரண்டாவது நாள் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் ஸ்பெஷலா ஒரு துஆ சொல்லி கொடுங்க, ஸல்லல்லாஹு ஆஃபியா, அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேளுங்க. மூன்றாம் நாளும் கேட்டார்கள், மூன்றாம் நாளும் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஆஃபியத் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். ஒரு மனிதனுக்கு நிறைய காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆஃபியத் இல்லை என்றால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு தலைவலி வந்தா போதும், நம்மளால எதையுமே சிந்திக்க முடிவதில்லை. ஒரு முதுகுவலி வந்தா நேரம் நடக்க முடியறதில்லை. ஒரு கைகால் வலி, ஒரு நெஞ்சு வலி, எவ்வளவு கஷ்டம். ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிற போது அவனுக்கு இறைவனின் அருள் தெரிவதில்லை. இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஞானி, ஒரு அரசராக வாழ்ந்து அதை துறந்து விட்டு ஞானியாக வாழ்ந்தவர் இப்ராஹிம் அதுஹம். அவங்க ரோட்ல போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெரியவரை பார்க்கிறாங்க. அந்த பெரியவர் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்கிறார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மா இப்தலாஹு அல்லாஹு கஸீரன் மினன் நாஸ். அதிகமான மக்கள் எந்த சோதனையில் இருக்கிறார்களோ அதை விட்டும் எனக்கு ஆஃபியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நிறைய ஜனங்க ஒரு சீக்கிரம் இருக்கிறாங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அந்த கஷ்டத்தை கொடுக்காம அல்லாஹ் எனக்கு காப்பாத்திட்டான் அப்படின்னு துஆ செய்றாங்க. ஆனா அந்த மனிதர், அந்த பெரியவர் எப்படி இருந்தாருன்னா, கண்ணு கிடையாது, குருடன், கை கால் ரெண்டும் கிடையாது, பத்தாவதுக்கு அவங்களுக்கு குஷ்ட நோய். இவ்வளவு நோய்களை வைத்து கூட ஒரு துஆ செய்கிறார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி, அல்லாஹ் இந்த ஜனங்களை எல்லாம் விட்டு என்னை காப்பாத்திட்டியே அப்படின்னு துஆ செய்றாங்க. இப்ராஹிம் அதுஹம் கேட்டாங்க, என்ன பெரியவர், இந்த துஆ ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, நீங்க உண்மையிலே அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு என்ன கொடு, அல்லாஹ் எனக்கு கைகால் சுகத்தை கொடு, அல்லாஹ் எனக்கு தோல் சரும நோயை சிஃபாவாக்கு, நான் நல்லா நடக்கணும், நல்லா ஓடணும், நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், இப்படி எல்லாம் நீங்க துஆ செய்யணும். ஆனா எல்லாத்தையும் சீக்காரி ஆக்கி விட்டு நீங்க மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி துஆ செய்றீங்களே அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஜஅலல்லாஹு லி கல்பன் ஷாக்கிரா வ லிசானன் தாக்கிரா, அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைத்து நன்றி சொல்லுகிற உள்ளத்தையும் திக்ர் செய்கிற நாவையும் தந்திருக்கிறானே, இதை கூட வேற என்ன பெரிய நியாமத், இது நிறைய பேருக்கு இல்லையே. அல்லாஹ் என்னத்தை கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சோதனை வந்தா அவர் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம், அவன் அப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான், நான் நல்லா தானே தொழுகிறேன், எல்லாம் எனக்கு மட்டும், அது பொம்பளை இல்லை, நான் என்னத்தை செஞ்சேன், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம், சர்வசாதாரணமா பொம்பளை புலம்புவாங்க இல்லையா, பார்த்துருக்கிறோம். ஆனா இது போன்ற புலம்பல்களுக்கு இஸ்லாமிய வரலாற்றில் நாம் பார்க்கிற போது புலம்பாதீர்கள், அல்லாஹ் நிறைய ஞாபகத்தை நமக்கு செஞ்சிருக்கிறான். நோய் மட்டும் நமக்கு சில நேரங்களில் நோய் கூட ஆஃபியத்து தான். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நோய் பெரிய அதாபு இல்லை, நோய் கூட ஆஃபியத்து தான். ஃபிரௌனுக்கு ஒரு தலைவலி கூட வந்ததில்லை, ஃபிரௌனுக்கு ஒரு தலைவலி வந்ததில்லை, ஒரு காய்ச்சல் வந்ததில்லை, ஒரு கைகால் வலி வந்ததில்லை, ஒரு ஹார்ட் அட்டாக் இல்லை, நல்லா வாழ்ந்தான். அதனாலதான் சஹாபாக்கள் வலிமார்கள் பயப்படுவாங்க, யாருதான் என்ன எனக்கு ஒரே ஆரோக்கியம் நிறைந்தவனாகவே இருக்கிறேனே, எனக்கு எந்த சோதனையும் வரலையே சொல்லி வலிமார்கள் பயப்படுவாங்க. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹ் மேல கோபமா இருக்கிறானோ. சில நேரங்களில் நோய்களும் கூட அல்லாஹ்வுடைய நியாமத்தாக மாறி போவது உண்டு. எனவே எந்த நோய் வந்தாலும் நீங்கள் அதை கொண்டு அல்லாஹ்வை நிராசையாக கருதாதீர்கள். நான் தத்தனத்துவம் ரஹ்மத்தில்லாஹ். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தினமும் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜுஹதில் பலா, மின் ஜஹதில் பலா வ தர்கி ஷகா. யா அல்லாஹ், பலா முசீபத்துகள் ஏற்படுவதை விட்டும் ஊதேரித்தனத்தில் நான் விழுவதை விட்டும் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். வெறும் நோய் மட்டும் முசீபத் அல்ல, இந்த நோய் வந்து நம்மை வழிகெடுத்து விட்டால் அதுதான் முசீபத். அதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார். ஒரு முசீபத் வருகிற போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ.
நல்லது தீயது எல்லாத்தையும் கொண்டு போய் சோதிப்போம். பொருளாதார இழப்பு ஏற்படும், விவசாய பாதிப்பு ஏற்படும், உயிரிழப்பு ஏற்படும். எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், பொறுமையாக இருந்து கொண்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முசீபத் ஏற்பட்டு விட்டால் முதலில் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை ஐயோ அம்மா அத்தை என்று அழுகக்கூடாது. இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நெஞ்சில் அடிக்கக்கூடாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது அல்லாஹ்வுடைய விதி. முதலில் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு துணைவியா உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு பெரிய சஹாபி பெண்மணி, நபிகளாருடைய அன்பு துணைவியார். அவங்க ஒரு காலத்துல அபூ சலமா என்கிற சஹாபியை கணவராக கொண்டவர். அபூ சலமா உம்மு சலமா ரெண்டு பேரும் அந்நியோன்யமான கணவன் மனைவிமார்கள். ரொம்ப அன்பு காட்டிய ஒரு ஜோடி, நல்ல ஜோடி பொருத்தம் கொண்ட தம்பதிகள் அபூ சலமா உம்மு சலமா. அபூ சலமா ஒரு போரிலே அவர்கள் காயப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அவங்க இறந்துடுறாங்க. அபூ சலமா அவங்க வாழ்கிற காலத்துல ஒரு ஹதீஸை கொண்டு வந்து சொன்னாங்க. உம்மு சலமா, இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க போயிருந்தேன், அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். உங்களில் யாருக்காவது மாமின் முஸ்லிமின் துசிபுஹு முசீபத்தும், நம்முடைய முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத் ஏற்பட்டு விட்டால் யார் ஒருவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஆஜிர்னி ஃபீ முசீபத்தி வஹ்லிஃப் லீ கைரன் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட இந்த முசீபத்துக்கு பகரமாக வேறு பகரத்தை நன்மையாக்கி கொடு. நான் ஓட்டிட்டு இருந்த பைக் கீழே விழுந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, இதை விட சூப்பர் பைக் கொடு. நான் வச்சிருந்த போன் கீழே விழுந்து நாசமா போச்சு, இதை விட ஐபோனா கொடு. இந்த மாதிரி துவா செய்யுது. அதை விட்டு போட்டு போன் போச்சு, மோட்டர் போச்சு, காசு போச்சுன்னு அழுகாதீங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரேன். அல்லாஹும்ம ஆஜிர்னி ஃபீ முசீபத்தி வஹ்லிஃப் லீ கைரன் மின்ஹா, எனக்கு ஏற்பட்ட முசீபத்தில் யா அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடு, அதற்கு பகரமாக வேறு நன்மைகளை கொடு என்று ஒரு மனிதன் துஆ செய்ய வேண்டும் என்று இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அபூ சலமா சொல்கிறார். யார்கிட்ட? தன் மனைவி உம்மு சலமாட்ட. உம்மு சலமா அவங்க சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் எனது கணவர் இறந்து விட்டார். நான் நினைத்தேன் இந்த உலகத்திலே எனது கணவர் அபூ சலமாவை விட வேறு யார் எனக்கு கிடைக்க போகிறார். அவர் இறந்து விட்ட போது இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க இந்த துஆவை. அதனால அவர் இறந்த போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று நான் சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஆஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லிஃப் லீ கைரன் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு மிக அருமையான கணவர் கிடைத்திருந்தால் அவர் இப்போது இல்லை, இழந்து விட்டேன். இந்த இழப்பிற்கு பகரமாக வேறு பகரத்தை எனக்கு கொடுப்பாயாக, இந்த இழப்பில எனக்கு நன்மையை தருவாயாக என்று நான் துவா செய்தேன். ஒரு நம்பிக்கை இல்லாம துவா செஞ்சேன். நம்பிக்கையே இல்லை. உலகத்தில் அபூ சலமாவோட நல்லவர் யாருமே கிடையாது. அந்த வாழ்ந்து விட்டு இருந்தாலும் துவா செஞ்சுட்டேன். கடைசியிலே எனக்கு கணவராக கிடைத்தவர் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் சிறந்த மனிதன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கணவன்மார்களையும் சிறந்த கணவர், இந்த உலகத்தில் மக்களுக்கு எல்லா மனிதர்களுக்குமான தலைவர் எனக்கு கணவராக கிடைத்தார். காரணம் இந்த துஆ தான் காரணம். அப்ப எந்த விதமான கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் பலா முசீபத் ஏற்பட்டாலும் முதலில் அதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் வேறு ஏதோ ஒரு முசீபத்தை தடுப்பதற்காகத்தான் இந்த முசீபத்தை தந்திருக்கிறார் என்று நம்ப வேண்டும். யா அல்லாஹ் இதற்கு மேலும் எங்களை சோதித்து விடாது என்று துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் இந்த முசீபத்துக்கு பகரமாக வேறு பகரத்தை எனக்கு நன்மையாக்கி கொடு என்று துஆ செய்ய வேண்டும். இப்படித்தான் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. எனவே பலா முசீபத் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ் இந்த முசீபத்துக்கு பகரத்தை கொடு, இதற்கு மேலும் எங்களுக்கு பலா முசீபத்தை ஏற்படுத்தாமல் பாதுகாப்பாயாக என்று ஒவ்வொரு நேரத்திலேயும் அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு ஆஃபியா. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில எந்திரிச்சோட கேட்பாங்க, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பத்னி வஆஃபினி ஃபீ சம்இ வஆஃபினி ஃபீ பஸரி. யா அல்லாஹ் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடு,
எனது செவிக்கு ஆரோக்கியத்தை கொடு, எனது பார்வைக்கு ஆரோக்கியத்தை கொடு, லா இலாஹ இல்லா அன்த என்று தினமும் துஆ செய்வாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ஒருவர் காலையில் எழுகிற போது எல்லா விதமான நோய்களை விட்டும் அச்சமற்றவராக எழுகிறார், எந்த கவலையும் இல்லாமல் எந்திருக்கிறார், அவருடைய உடலில் எந்த விதமான நோயும் இல்லை, அன்றைய தினம் எந்த விதமான நோயும் இல்லை, அன்றைய தேவை அவருக்கு எந்த விதமான நெருக்கடி இல்லாமல் கிடைத்து விடுகிறார். அன்னைக்கு சாப்பாடு நல்லா கிடைச்சிச்சு, சம்பாத்தியம் நல்லா கிடைச்சிச்சு, அன்னைக்கு ரிஸ்க் நல்லா கிடைச்சிச்சா அவரை விட சிறந்த பாக்கியசாலி வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா, அன்றைய நாள் அவரை விட பணக்காரர் வேறு யாரும் கிடையாது. காசு பணத்தோடு எந்திரிக்கிறார், ஆனால் கவலையோடு எந்திரிக்கிறார். காசு பணத்தோடு எந்திரிக்கிறார், நோயோடு எழுந்திருக்கிறார். காசு பணத்தோடு உறங்குகிறார், நோயோடு உறங்குகிறார். மனதில் 1000 கவலை, படித்தால் நிம்மதி இல்லை. அவருக்கு என்ன ஆரோக்கியம், அவருக்கு என்ன ஞாபகம்? காலையில் எழுந்தது முதல் இரவிலே படுக்கிற வரை எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் படுத்த படுக்கை, இருக்க உணவு, உடுத்த உடை கிடைத்த ஒருவர் மிகப்பெரிய பாக்கியசாலி என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தினமும் அல்லாஹ் நம்மை நல்லா தான் வச்சிருக்கிறார் என்று தைரியமாக இல்லாமல் தினமும் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃப வல் ஆஃபியா. அதிலும் குறிப்பாக இன்றைய இரவிலே அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு ஆஃபியத்தை தருவாயா என்று நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான துஆ ரிஸ்க். இது மிக முக்கியமான துஆ. வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அல்லாஹ் ரிஸ்குஹா. அல்லாஹ் தான் நம்ம பிறந்தது முதல் இறந்தது வரை நமக்கு என்ன கிடைக்கணும், என்ன கிடைக்கக்கூடாது என்பதை எல்லாம் எழுதிவிட்டார். அல்லாஹ் தஆலா நமக்கு மௌத் வரைக்கும் என்ன ரிஸ்க் என்பதை எழுதிவிட்டார். ஆனாலும் கூட அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ராஹிம் அதிகம் அவங்கள்ட்ட அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், ஷகீகுல் பலசி. அவர் பேர் ஷகீகுல் பலசி. நான் சிரியாவுக்கு போறேன், ஒரு வியாபார விஷயமா, ஒரு பிசினஸ் விஷயமா நான் சிரியாவுக்கு போறேன், போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன். நல்லபடியாக போயிட்டு வாங்க சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். போனா 1 மாசம் வளர்ந்து, ஆனா 3 நாள் திரும்பி வந்துட்டாங்க. அவர் ஷகீகுல் பலசி. இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, என்னப்பா போனா 3 நாளே திரும்பி வந்துட்டேன்னு கேட்டாங்க. இல்லைன்னா அந்த வியாபாரத்திற்காக போகிற போது ஒரு இடத்துல குகையிலே தங்கினேன், ஒரு குகை. அந்த குகையில பார்த்தா ஒரு கண் தெரியாத ஒரு காகம் அங்கே மரத்துக்கு அடியில் படுத்து கிடக்குது. அதற்கு இன்னொரு காகம் உணவு கொண்டு வந்து கொடுக்கிறார். கண் தெரியாத ஒரு காகம், பறக்க தெரியாமல், உணவை தேட தெரியாமல் மரத்துக்கு அடியில் படுத்து கிடக்கிறது. நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு காகம், அதற்காக உணவு கொண்டு வந்து வாயிலை கொண்டு வந்து ஊட்டுகிறது. கண் தெரியாத காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு காக்கைக்கு உணவளிக்கிற அல்லாஹ் எனக்கு தரமாட்டானா, அதனால வியாபாரத்துக்கு போல வந்துட்டேன். அப்ப இப்ராஹிம் அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, ஏப்பா அந்த குருட்டு காக்காவா இருக்க ஆசைப்படுறியா, இல்ல நல்ல காக்காவா இருக்க ஆசைப்படுறியான்னு கேட்டாங்க. நீ காலம்னா அந்த குருட்டு காக்காவே வாழணுமான்னு கேட்டாங்க. அப்ப ரிஸ்கை தேடுவது மனிதனின் கடமை. அல்லாஹ் ரிஸ்கை தருபவன், ஆனால் ரிஸ்கை தேடக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு பள்ளிவாசல்ல தொழுது முடிச்சுட்டு சில சஹாபாக்கள் பேசிட்டு இருந்தாங்க, சஹாபாக்கள் தாபியர்கள் பேசிட்டு இருந்தாங்க, வெட்டி கதை ஊர் கதை பேசிட்டு இருக்கிறாங்க. சுபு தொழுகை முடிஞ்சு உமரில் அவங்க வந்தாங்க. வந்து கேட்டாங்க, என்னப்பா உமர் பேசிட்டு இருக்கிறீங்களே, வியாபாரத்துக்கு போகலையா, வேலைக்கு போகலையான்னு கேட்டாங்க. அவங்க கொஞ்சம் சோதரிகளா இருந்ததுனால, இல்ல அவங்க ரிஸ்க் தருவாங்க, யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை உட்கார்ந்து இருக்கிறோம். வெளியில உள்ள போய் ஒரு சாட்டை எடுத்துட்டு வந்தாங்க, ஒரே சுத்து. இன்னும் கொஞ்சம் யாராவது இருந்தீங்கன்னா ஓடி அடிச்சு போடுவேன், எல்லாம் முதல்ல வேலைக்கு போங்க. அல்லாஹ் ரிஸ்கை வெளியில் வைத்திருக்கிறானே தவிர பள்ளிவாசலுக்கு உள்ள வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விரட்டி கொண்டாங்க. ரிஸ்கை தேடுவது மனிதனுடைய கடமை. அல்லாஹ் ரிஸ்கை தருவான் என்பது நம்பிக்கை. ஆனால் அதே ரிஸ்கை தேட வேண்டும் என்கிற ஆசையோடு மனிதர்கள் வாழ வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் எதை தருகிறானோ அந்த ரிஸ்குக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த வருடத்திலே அல்லாஹ் இந்த ரிஸ்குகளை விசாலமாக்கி தருவாயா என்று இந்த இரவிலே மிக முக்கியமாக கேட்க வேண்டும். ஆனா இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா கடைசியில் ஒன்று கேட்கணும்.
முத்தாய்ப்பா கடைசியா கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட ஆயுள் வேணும். இதுக்கெல்லாம் வேணும்னா என்ன வேணும்? நீண்ட ஆயுளை தர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளை தருவானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஅமால் உம்மத்தி மா பைன 60 வ 70. எனது உம்மத்தின் ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடையிலே இருக்கிறது. நம்முடைய ஆயுட்காலம் அவ்வளவுதான். ஆனால் இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், அவருடைய உம்மத்துமார்கள் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாங்க? 1000 வருடங்களை தாண்டி வாழ்ந்திருக்கிறார்கள். 1000 வருடங்களை தாண்டி வாழ்ந்திருக்க. நூஹ் நபி காலத்துல ஒரு அம்மா அழுதாங்க. அவங்களுடைய மகன் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. பள்ளிக்கூட போற வயசுல இறந்துட்டாங்க. அந்த அம்மா அதை கேட்டாங்க, உங்க மகனுக்கு என்னமா வயசு? இப்பதான் 300 ஆகுது அப்படின்னாங்க. இப்பதான் 300 ஆகுது, அதுக்குள்ள மௌத்தா போயிட்டாங்க மகன். அப்ப அந்த கிழவிக்கு என்ன வயசு இருக்கும்? அன்றைய காலத்துல பரக்கத்து ஆயுள கொடுத்தான். ஆனா பரக்கத்து இல்லை. ஆயுள் மட்டும்தான் நீளம், ஆனா அமல்ல பரக்கத்து கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு குறைவான ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நிறைவான கூலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கொஞ்சம் அமல் செஞ்சா போதும். ஒரு அமலுக்கு 10 நன்மை. மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒரு நன்மை நீங்க செஞ்சீங்கன்னா 10 நன்மை கிடைக்கும். ஒரு பாவம் செய்தால் ஒரு பாவம் தான் எழுதப்படும். முந்தைய உம்மத்திற்கு அப்படி இல்லை. 2 ரக்காத் தொழுதா 2 ரக்காத்துடைய நன்மை தான். பள்ளிவாசலை தேடி வந்து இமாம் ஜமாத்தோட தொழுதா 4 ரக்காத் தொழுவோம். ஆனா அல்லாஹ் தஆலா அதை 27 மடங்கு பெருக்கி நமக்கு நன்மை. பைக் வந்து போதும் சொல்லுதாங்க. ஒரு 5 நிமிஷம் முடிச்சா இன்ஷா அல்லாஹ். ஒரு யாரா இருந்தாலும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற ஆசை இல்லையா? யாருக்காவது குறைஞ்ச ஆயுள் வேணும்னு கேட்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உரத்த இலா அர்தல் உம்ர். யா அல்லாஹ், அரும்பாயசில் மரணிப்பதை விட்டும் திடீரென்று மரணிப்பதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவலை தேடுகிறேன் அப்படி துவா செய்வான். அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். திடீர் மரணங்களை விட்டும், விபத்தில் மரணிப்பதை விட்டும், மகா மரணத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானார். இறக்கிற போது ஹுஸ்னுல் ஹாத்திமா, அழகிய முடிவை கொடுத்து, பாவ மன்னிப்பை கொடுத்து, அல்லாஹ்வுடைய இஸ்திக்பாரை ஓதி லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்து மன்னிக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாரும் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த இரவின் பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா தருவானே. அப்ப யாருக்குமே வந்து நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்காது. ஆனா யாருமே கிழவனாக கிழவியாக வாழக்கூடாது. நல்லா வாழணும், ஆனா கிழவனாகவோ கிழவியாகவும் வாழக்கூடாது. எப்போதுமே நம்ம இளமையாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப நீண்ட ஆயுள் என்பது எல்லோருக்குமான ஆசை. ஒரு கிழவி, அந்த கிழவிக்கு யாருமே கிடையாது, பேரம்பேத்தி யாருமே கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, கணவன் கிடையாது. அந்த அம்மா விறகை சுமந்தி விற்று அதில் காலத்தை கழிக்கிற ஒரு கிழவி. ஒரு தடவை உடம்பு சரியில்லை, விறகை சுமைக்கிற போது அதுக்கு ரொம்ப தயாராகி ஒரு கட்டத்தில் அது சொன்ன ஒரு வார்த்தை, இப்படியா நான் கஷ்டப்படுறது கல்லாத வயசுல எனக்கு ஒரு மௌத்து வரக்கூடாதா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இஸ்ரேல் அலிஸ்லாம் வந்துட்டாங்க, என்னை கூப்பிட்டியாமான்னு கேட்டாங்க. யாரப்பா நீ? நான் தான் இஸ்ரேல். கீழே கிடந்த வரை தலையில தூக்கி அதுக்கு தான் கூப்பிட்டேன்னு சொன்னாங்க. கீழே கிடந்த வரை தூக்கி தலையில அதுக்கு தான் கூப்பிட்டேன், போயிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கிழமையா இருந்தாலும் கூட எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் சீக்கிரம் இறக்க வேண்டும் என்று வார்த்தையில் சொல்வார்களே தவிர, ஆனால் உண்மையில் மனதளவில் விரும்ப மாட்டார்கள். காரணம், எல்லோருக்கும் நீண்ட ஆயுள் இருந்தால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு கைருன் நாஸ். யார் ஒருவர் நல்ல அமல்கள் கொடுக்கப்பட்டு நீண்ட ஆயுளோடு வாழ்கிறாரோ அவர்தான் சிறந்த மனிதர். அந்த சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலா இந்த இரவின் பரக்கத்தால் தருவான. யா அல்லாஹ், நாங்கள் எதை கேட்போமோ அதன்படி அமல் செய்கிற பாக்கியத்தை தருவாயா. எங்கள் அனைவரின் பாவங்களை மன்னிப்பாயா. எங்கள் ரிஸ்குகளை விசாலமாக்கி தருவாயா. எங்களுடைய ஆயுளை நீளமாக்கி தருவாயா. எல்லா விதமான பல முசீபத்துகளை விட்டு பாதுகாப்பாயா. இந்த இரவில் என்னென்ன ஞாபகத்துகளை எல்லாம் எங்கள் மீது எழுதியிருக்கிறாயோ அந்த ஞாபகத்துகள் அனைத்தையும் எங்களுக்கு நசீபாக்கி தருவாயா. இந்த துஆக்கள் அனைத்தும் கபூலாக்கி தருவாயா. ஆமீன் ஆமீன். வாசிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதமான இந்த ஷபே பராத்தினுடைய சிறப்பு பயான் நிகழ்ச்சி பல்வேறு தகவல்களை ஹஜ்ரத் பிரதானி அவர்கள் நமக்கு மத்தியிலே உரையிலே பல விஷயங்களை சொல்லித் தந்தார்கள். அடுத்ததாக அனைவருக்கும் டீ மற்றும் கடி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிக விரைவாக டீ குடித்து வந்துவிட்டால் அடுத்து திக்ர் மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெறும். அதைத் தொடர்ந்து சிறப்பு துஆவும் அதற்கு பின்பு கபிரிஸ்தான் ஜியாரத் நடைபெறும். நம்முடைய மஹல்லாவின் சார்பாக சிறப்புரையாற்றிய ஹஜ்ரத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரன் ஜிந்தாரன். மேல்தளத்திலே அனைவருக்கும் டீ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் மிக விரைவாக டீ குடித்து வந்துவிட்டால் அடுத்த அமல்கள் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நடைபெறும்.